ஒரு முதுமையின் வலியை என்னால் உணர முடியுமா? சத்தியமா முடியாது. ஒரு தாயினுடைய வலியை உணர முடியுமா? சத்தியமா முடியாது. நம்மளே அப்படி இருக்கிறோம். அப்பா இருக்கார், அம்மா இருக்கும் வீட்டில், கொஞ்சம் இந்த சாப்பாடு வேணும்யா, சும்மா அதெல்லாம் கேட்காத, உனக்கு அதெல்லாம் ஒத்துக்காது, ஏதாவது சாப்பிட்டுவிட்டு யார் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறது? நம்ம பேசி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம் முதியவர்களிடத்தில். அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சம்பவம். நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன். அவர் என்னை எதுக்காக அந்த வாடகைக்கு வச்சிருந்தார் அப்படின்னா, எனக்கு தமிழ் பிடிக்கும், அவரும் தமிழ் படித்தவர். அதுக்காக குறைவான வாடகையில் என்னை வீட்டில் வந்து அனுமதிச்சிருந்தார். அவர் வீட்டில் இருந்தேன். அவர் தன்னந்தனியாக இருந்தார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள், படிக்க வச்சுட்டாரு. 2 பெண் பிள்ளைகளும் அண்ணா நகரில் ஒருத்தங்க, வடசென்னையில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. 2 பெண் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் +2 படிக்குது, +1 படிக்குது. 2 பேருமே நல்ல வசதியாக இருக்கிறாங்க. இவர் தனிமையில் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? எனக்காக காத்திருப்பார். நான் வருவேனா அப்படின்லாம் காத்திருப்பார். சில நேரங்களில் வந்தேன்னா அவரோட பேசிகிட்டு இருப்பேன். சில நேரம் நானே டயர்டாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, கேட்டை மெல்லமாக திறந்து ஓடிடுவேன், அவர்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா என்னப்பா நம்மளே இவர் ஏதாவது பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு. அதனால அவர் ஒரு ட்ரிக்கு பண்ணார். கேட்டுக்கு வந்து என்ன போட மாட்டார். என்ன போடாததுனால நான் திறந்த என்ன கண்டுபிடிச்சிருவார், வெளில வந்துடுவார். அவருக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அவரை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் இறப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்பு என்னோடு பேசினார். நீதி உங்களுக்கு சொல்வேன். அவர் சொன்னார், எனக்கு கடலூர் பக்கம் தம்பி, ரொம்ப கஷ்டப்பட்டேன், வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றதுக்காக சென்னைக்கு வந்தேன், கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஓடிட்டே இருப்பேன் தம்பி, ஓடிட்டே இருப்பேன். நான் என் பொம்பளை பிள்ளைங்க கூட நான் பார்க்கல. இன்னைக்கு என் பொம்பளை பிள்ளைங்க, நான் பெத்த பிள்ளைங்க என்னை வந்து பார்க்கலன்னு எனக்கு வருத்தம் இல்லை. காரணம், நான் அவங்கள சின்ன பிள்ளையா இருந்தப்ப பார்க்கல. நான் ஓடிட்டே இருந்தேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். என் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். என் அம்மா என்னோட தான் இருப்பா, வயசான வாப்பு. நான் வீட்டிலிருந்து அப்படி வீட்டுக்கு வருகிற போது, இரவு வருகிற போது, படுத்துக்கிட்டு இருக்கிற கிழவி வாசப்படியிலே படுத்திருப்பா. ஏந்திரிச்சு உக்காந்துக்குவா. ஏ வந்துட்டியாடா, என்ன சாப்பிட்டியா அப்படின்னு என்கிட்ட பேச்சு கொடுப்பா. நான் அப்படியே சரிம்மா அப்படிமே. தெரியுமா கடலூரில் அந்த சின்னப்பசாமி அவங்க பொண்ணு அப்படின்லாம் பேச்சு கொடுப்பா. நான் அதெல்லாம் பேசாமல் இருமா படுமா அப்படின்னு சொல்லிடுவேன். என் தாய் என்கிட்ட இருக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்வா, யோ அந்த மருதீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் தம்பி அப்படின்னு அவள் என்கிட்ட சொல்லுவா. நான் சொல்லுவேன், ஏம்மா காரு தான் இருக்குல்ல போமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியா ஐயா அப்படின்பா. கார் இருக்குது, டிரைவர் இருக்காருல்ல போமா அப்படின்னு சொல்லுவேன். கேட்டுக்கிட்டு படுத்துக்குவா. ஒவ்வொரு நாளும் கேட்பா, ஐயா நம்ம அங்கே போயிட்டு வரலாமா ஐயா? ஏம்மா வேலை இருக்குமா அப்படின்னு நான் சொல்லி தள்ளி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சாகிறதுக்கு 1 வாரத்திற்கு முன்பு என்னுடைய அம்மா எந்த மனநிலையில் என்னோடு வர வேண்டும் என்று கேட்டிருப்பாள் என்பதை அந்திம காலத்தில் என்னால் இப்போது உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர் சொன்னது அன்னைக்கு எனக்கு தெரியல. என் தாயினுடைய அந்த தனிமை, அந்த வேதனை, அந்த ஆற்றாமை, அது எனக்கு இப்ப புரியுது. என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார், உங்க அம்மா உங்க அப்பா அப்படி தனிமையில் இருப்பாங்க, முதுமையில் இருப்பாங்க. அந்த வலியை நீ கடக்கின்ற போது தெரிந்து கொள்ளாதே, இப்போதே தெரிந்து கொள். உன் அப்பா அம்மாவுக்கு நேரம் கொடு, உங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடு என்று சொன்னார். இந்த செய்தி இருக்குல்ல, இது ஒரு படைப்பிலக்கியம். நான் அப்படிதான் பார்க்கிறேன், ஒரு படைப்பிலக்கியம். முதுமையின் வலி நமக்கு தெரியாது, குழந்தைகளின் வேதனை நமக்கு தெரியாது, வீட்டில் இருக்கிற பெண்களின் எதிர்பார்ப்புகள் தெரியாது. ஏதோ ஒன்றிற்காக ஓடுவோம். பட்ட பிறகு அடி விழும். படாமலேயே அடி விழாமலேயே இருக்க வேண்டும் என்றால், இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் செல்ல வேண்டியது இந்த உரையையெல்லாம் தாண்டி புத்தக கண்காட்சிக்கு உள்ளுக்கு. இன்றைக்கு இருக்கிற சூழல்ல ஏன் வாசிக்க வைக்கணும், உங்கள் பிள்ளைகளை வாசிக்க வைக்கணும் ஏன் சொல்றேன் தெரியுங்களா? ஒரு முதியோர் இல்லம் தாம்பரத்தில் இருக்கு. அங்க நான் நேர்காணலுக்காக போயிருந்தேன். அங்க ஒரு நிறைய பேர் பெற்றோர்களை அங்க முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுல ஒரு அம்மா
அந்த அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது பையன் நல்லா படிக்கிறான். முதியோர் இல்லத்தில் அம்மாவை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிட்டான். இந்த அம்மா முதியோர் இல்லத்தில் இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து வருவதாக அறிவிப்பு, அங்கிருந்து வருவதாக. இந்த அம்மா எல்லார்ட்டையும் பரவசப்படுது. என் புள்ள வரான், என் பேர புள்ள வரப்போகுது, என் மருமக வரா, எல்லார்ட்டையும் சொல்லி வைக்குது. என் புள்ள வரப்போறான், அமெரிக்காவிலிருந்து வரான் 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 வரான், ஆசையாக காத்திருக்கு. இவர் அமெரிக்காவில் வந்து இறங்கி ஹோட்டலுக்கு போன பிறகு அங்கிருந்து ஒரு 30 நாள் லீவு, ஆன்மீக சுற்றுலா பேக்கேஜ் மாதிரி போட்டிருக்கிறாங்க. காசி, ராமேஸ்வரம் எல்லா பக்கமும் போயிருக்கிறார். இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கு, பையன் வரானா வருவானா, வரல. கடைசியாக 4:30 மணிக்கு ஃப்ளைட், ஒரு 12:30 மணிக்கு வராப்புல முதியோர் இல்லத்திற்கு. அம்மாவை பார்த்து அம்மா கையில் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு, அம்மா பார்த்துக்குமா, வந்தேன், எல்லா கோயில் குளமும் சுற்றி பார்த்துட்டு போகிறேம்மா, உடம்பை பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கண்ணீரோடு அந்த அம்மா காத்திருந்திருக்கு. அந்த கண்ணீரோடு பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த கதையை அந்த முதியோர் இல்லம் நடத்துகிறவர் என்கிட்ட சொன்னார். எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து பார்க்குறேன், அந்த அம்மாவையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டே இந்த கதையை சொன்னார். அந்த அம்மாவுக்கு திரும்பவும் கண்களில் தாரை தாரையாக தண்ணீர் வடியுது. பேசுங்க அப்படின்னாரு. நம்ம என்னத்தை பேசுறது, அதை இந்த கதையை திரும்ப எப்படி பேசுறது? நான் அந்த அம்மாவிட்ட சொன்னேன், ஏதாவது பேசணும்ல. அப்படியாம்மா, நீங்கள் தான் படிக்க வச்சிங்களா? அப்படி, ஆமாம்மா நான் தான்ப்பா படிக்க வச்சேன். அப்படி, என்ன படித்தாரு? அந்த அம்மா சொல்லுது, ஏதோ படித்தான்ப்பா, என்னென்னமோ கஷ்டப்பட்டேன், புருஷன் இல்லை, கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், என்னென்னமோ வெளிநாடெல்லாம் போய் படித்தான். ஆனால் என்ன, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, அதை மட்டும் படிக்காமல் போயிட்டான் தம்பி. நான் சொல்வது, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை விதைக்கப் போகிறீர்கள் என்பது தான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளை மிகப்பெரிய இடத்துக்கு போனான், மிகப்பெரிய சம்பளம் வாங்குறான், அதல்ல. இந்த சமூகத்தை நேசிக்க, உங்களை நேசிக்க, அன்பை விதைக்க நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்களா? முயற்சித்தீர்கள் என்றால் கை நிறைய புத்தகங்களோடு இன்று இரவு வீட்டிற்கு செல்வீர்கள். அப்படி செல்வோன்ற உறுதிமொழி கொடுத்தா ஒரு நல்ல பலத்தை கருவொளி கொடுங்க. சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காட்சி. ஒரு அம்மா அரசு ஊழியர், பத்திரவு பதிவுத்துறை, ஒருத்தர் வந்து நிலத்தை பதிவு பண்ணுறதுக்காக வரார். இந்த அம்மா அவர்கிட்ட லஞ்சம் கேட்குது, ரொம்ப தும்முறா கேட்குது, இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு. அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, எதா இருந்தால் என்னங்க கொடுக்கணும், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்குது. இல்லைம்மா அதுக்குன்னு இவ்வளவு கேட்குறீங்களே, இவ்வளோ கேட்குறேன்னா எவ்வளோ விலை போகுது தெரியுமா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு? அந்த அம்மா சொல்லுது, நானுன்றதுனால இவ்வளோ கேட்குறேன், மற்றவனாக இருந்தால் நிறையா கேட்பான். எப்படி நியாயம் பாருங்க, நானுன்றதுனால கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, ஏம்மா எங்கள் அப்பா அந்த கதையெல்லாம் வேண்டாம், கையெழுத்து போடணுன்னா காசு கொடு, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிடுச்சு. ரொம்ப தெனாவட்டாக பேசுது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் சேனல்லாம் வந்தது. அந்த ஆள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் சொல்லி அவங்க வந்து கையும் களவுமா இந்த அம்மாவை பிடிச்சிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு நடுங்குது, உடனடியாக முகத்தை மறைச்சிக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லா தப்பு செஞ்சவனும் கேமராவை காமிச்சானே தலையை மூடிக்கிட்டே போவான், கவனிச்சிருக்கிறீங்களா? அவன் என்ன நினைக்கிறான்னா, தப்பு செஞ்சப்ப அவன் அதை அசிங்கம்னு நினைக்கல, புடிப்பட்டதை அசிங்கம்னு நினைக்கிறான். புடிப்பட்டது தான் அசிங்கம்னு நினைக்கிறான். இங்குதான் வாசிப்பு எங்க வேலை செய்யும் அப்படின்னா, உங்களுடைய மனசாட்சி இருக்குல்ல, நீங்கள் வாசிக்கிற போது அறம், நேர்மை, அன்பு அப்படின்லாம் வாசிக்கிற போது அந்த வாசிப்பு உங்களை கேள்வி கேட்கும். இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு, இது நியாயம் இல்லை என்பதை வாசிப்பு உங்களுக்கு உணர்த்தும். சொல்லிட்டே இருக்கும். நீங்கள் சரியாக வாசிக்கிறீங்க, அந்த சிந்தனை இருந்தா உங்கள் மனசாட்சி உங்களிடம் பேசிக்கொண்டே இருக்கும். மனசாட்சி அறுபடும் இடம் எது தெரியுமா? வாசிப்பற்ற சமூகத்திடம் அறுபட்டு போயிடும். அதனால தான் வாசிக்கணுன்றது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்னென்னமோ கனவு காண்பீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், சத்திய சோதனை நான் படித்திருக்கிறேன். சின்ன வயதில்
ரொம்ப காந்தி ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதிய புத்தகம், ஒரு கிழிந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அந்த புத்தகம் இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க. காந்தியார் மீது அரசியல் வேறுபாடெல்லாம் இருக்கலாம், அதற்குள்ளெல்லாம் இல்லை. ஒரு புத்தகம் உங்களை எப்படி அசைக்கும்ன்றதுக்காக சொல்றேன். குழந்தைகள்லாம் கவனமா கேளுங்க. காந்தியாரினுடைய அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், ரொம்ப கராரானவர், வைதீகத்தை ரொம்ப கடைபிடிக்கக்கூடியவர். மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கராரா இருப்பார். ஆனால் காந்தி சின்ன வயதில் எல்லா தவறுகளையும் செய்கிறார். திருடுகிறார், பொய் பேசுகிறார், புகைப்பிடிக்கிறார், மாமிசம் சாப்பிட்றார், ஏன் விலை மகளிர் வீட்டிற்கு கூட போயிருக்கிறார். இது எல்லாம் நடந்திருக்கு. அப்பா அவ்வளவு கராரானவர், இவர் எதுவுமே சொல்லலை. அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிற போது காந்திக்கு உள்ளுணர்வு உறுத்துகிறது. அப்பாட்ட இதெல்லாம் மறைச்சிட்டோமே, அப்பா சாக போறாரு, அப்பாட்ட இதெல்லாம் சொல்லிடணும். ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுகிறார் அப்பாவுக்கு. அப்பா, நான் நீங்க நினைச்ச மாதிரி இல்லை, நான் பொய் சொல்லியிருக்கேன், மாமிசம் சாப்பிட்ருக்கேன், உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு இரவு கால் பிடிச்சு விடுறப்ப என் மனைவியை பற்றி யோசித்திருக்கிறேன், காமத்தேடல்லாம் எனக்கு இருந்திருக்கிறது, எல்லாமே இருந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பாவ மன்னிப்பை போல ஒரு கடிதம் அப்பாவுக்கு அப்படி எழுதிட்டார். அப்பாவிட்ட போய் கொடுக்கிறார். இப்ப அப்பாவால் அடிக்கலாம் முடியாது, மரணப்படுக்கையில் இருக்கிறார். கராராக இருந்த தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிற போது தன் மகனின் கடிதத்தை வாங்கி படிக்கிறார். படிக்கிற போது தாரை தாரையாக அப்பாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறது. காந்தியார் சொன்னார், எழுதியிருப்பார் சத்திய சோதனையில், மன்னித்தல், ஒருவனை மன்னிப்பது எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு பெரிய ஆயுதம் என்பதை என் அப்பாவின் கண்ணீரிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று காந்தி எழுதியிருப்பார். காந்தி எழுதியிருப்பார், அகிம்சையின் தொடக்கம், அகிம்சையின் வலிமையை என் அப்பாவின் கண்ணீரிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அப்படிம்பார். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என் அப்பா இறக்கின்ற தருவாயில் கடைசியாக நான் பார்த்த தருணம், நான் விடைபெறப் போகிறேன், அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க, கடைசியா பார்த்த காட்சி, மரணப்படுக்கையில் எங்க அப்பா இருக்கிறார். எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு, அப்பா நீ நல்லா ஆயிருவ, நல்லா இருப்பப்பா, நான் எல்லா டாக்டர்கிட்டையும் சொல்லியிருக்கேன் என்று சொல்லுகிற போது என் அப்பா என் கைகளை பிடித்து கொண்டார். நீங்க நிறைய அனுபவம் இருக்கா என்னன்னு தெரியல, இறக்கின்ற தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவனின் கண்களில் இருந்து அவனை அறியாது கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். என் அப்பாவின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தோடி கொண்டே இருந்தது. எனக்கு சத்திய சோதனை நினைவுக்கு வந்தது. என் அப்பாவிடம் நான் என் அப்பாவுக்கு தெரியாமல் செய்த குற்றங்களை எல்லாம் நான் சொல்லலை. என் அப்பாவுக்கு தெரியாது, தெரியாமலேயே என் அப்பா மரணித்து விட்டார். என் அப்பா மரணம் அடைந்த பிறகு நான் மீண்டும் சத்திய சோதனையை எடுத்து படித்தேன். சத்திய சோதனையை எடுத்து படித்தேன். மானசீகமாக என் தந்தையை நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அப்பா, நான் உனக்கு என்னென்னலாம் செஞ்சேன், என்னென்னலாம் ஏமாத்திருக்கேன், நீ நினச்சது மாதிரி நடந்திருக்கிறேனா, ஒரு நல்ல பையனாக இருந்திருக்கிறேனா, இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சத்திய சோதனை மீண்டும் படித்த போது நான் என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டேன், அப்பா நீ இல்லாமல் இருக்கலாம், நீ என்னை கண்டிக்கிறதுக்கு நேரில் இல்லை, இனி என்னை நீ கண்டிக்க மாட்டாய், என்னை தண்டிக்க மாட்டாய், நீ இல்லாமல் இருப்பாய். ஆனால் நான் சொல்கிறேன்ப்பா, நீ இறந்து போய்விட்டாய், ஆனாலும் நான் சிறுவனாக இருந்தபோது நீ என்னெல்லாம் சொல்லி வளர்த்தியோ அப்படி நான் இனி கட்டாயம் நடப்பேன், கட்டாயம் வாழ்வேன் அப்படின்னு நான் நினைத்து கொண்டேன். ஒரு சத்திய சோதனை எனக்கு ஏற்படுத்தியது. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் அனுபவித்த சம்பவம். நான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். தீபாவளி நேரம், மிகப்பெரிய கூட்டம். நான் கையில் சாப்பாடு பொட்டலத்தோடு போகிறேன், எங்கும் கூட்டம். சரி சாப்பிடலாமே, எங்கே போய் சாப்பிட்றது அப்படின்னு ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக தாண்டி தாண்டி போகிறேன். எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் கூட்டம் இருக்கிறது. நீங்கள் சென்ட்ரல் பிளாட்ஃபார்த்திலே, ரயில்வே ஸ்டேஷன்லேயே பிளாட்ஃபார்த்திலேயே பாகுபாடு இருக்கிறது. போக போக முதல்ல இருக்கிற பகட்டு மாதிரி அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம் இல்லை, கடைசி பிளாட்ஃபார்மில் கூட்டமே இல்லை.
சரி, அங்க கூட்டமே இல்லாம இருக்கு, எல்லா பக்கத்தும் கூட்டம் இருக்கிறாங்களே, இங்கு கூட்டம் இல்லையே அப்படின்னு சொல்லி அங்க போகிறேன். நான் போன பிறகுதான் ஏன் அங்கு கூட்டம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு மோசமாக இருக்கிறது அந்த பிளாட்ஃபார்ம் முழுவதும். அந்த தண்டவாளங்களிலே மலங்கள் சிதறி கிடக்கின்றன, சிறுநீர் கழிக்கப்பட்டிருக்கிறது, குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கிறது. அதை நான் பார்க்கிறேன், கொமட்டிக்கிட்டு வருது. இங்க வந்துட்டமே, இனி எப்படி சாப்பிட்றது அப்படின்னு திரும்பி போகலாம்னு நினைக்கிற போது என் பார்வையில் படுகிறது 2 வயதான பெண்மணிகள் அந்த மலத்தை துப்புரவு செய்து கொண்டிருக்கிறார்கள், குப்பைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறேன், கொமட்டிட்டு வருது. திரும்பிடலாம் அப்படின்றப்ப அந்த 2 வயதான மூதாட்டியில் ஒரு மூதாட்டி என்னை பார்த்து தம்பி அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு, பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அப்படின்னு மலத்தை அள்ளி சுத்தப்படுத்தி அந்த கரங்களில் இருந்து கேட்கிறார், கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. நான் என்கிட்ட இருந்த வாட்டர் பாட்டிலில் கொடுத்துட்டேன். அந்த அம்மா குடிச்சாங்க. குடிச்சிட்டு திரும்ப அந்த வாட்டர் பாட்டிலை என்கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு வாங்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு. இந்த பெண்மணியிடம் நான் நெருங்கலை, நீங்களே வச்சுக்கங்கம்மா அப்படின்னு ஓடோடி வந்து விட்டேன். இதுதான் விஜயன், இதுதான் நான். இது நடந்து விட்டது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு புத்தகத்தை படிக்கிறேன், தூப்புக்காரி என்கிற நாவல். மலம் அள்ளக்கூடிய தொழிலாளர்களின் வாழ்க்கையை பற்றிய நாவல். இரவு படிக்கிறேன், அந்த வாழ்க்கைக்குள் நான் போகிறேன், புதைந்து போகிறேன். முடைநாற்றம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த சாதியில் பிறந்தார்கள் என்பதற்காக ஒரு சமூகம் அவர்கள் தலையில் மலக்குடையை சுமத்துகிறது. இப்படி இருக்கா அந்த வாழ்க்கை? நண்பர்களே, அந்த அந்த நாவலை படிக்கிற போது நமக்கெல்லாம் மஞ்சள் நிறம் என்பது மங்களகரமான நிறம். துப்புரவு தொழிலாளர்களுக்கு மஞ்சள் மங்களகரமான நிறம் அல்ல. மலமல்லுகிற தொழிலாளர்களுக்கு மஞ்சள் மங்களகரமான நிலம் அல்ல. அதை படிக்கிறேன், என்னடா இப்படி ஒரு சமூகம் நம் கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, ஒரு சாதியில் பிறந்ததற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறதே. அந்த நாவல் என்னை அசைத்து பார்க்கிறது. நான் அப்படியே அந்த அந்த நாவலில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளுக்குள் அப்படியே போகிறேன். நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்திருக்கலாம், மருத்துவமனைகளில் பார்த்திருக்கலாம். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை சுத்தப்படுத்தி நம் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். குழந்தையை கொஞ்சுவோம். ஆனால் அந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய, அதில் வெளியேறக்கூடிய கழிவுகள், கசடுகள், கவிச்சியும் சொல்லுவாங்க, அதையெல்லாம் யார் சுத்தப்படுத்துவது என்றேனும் ஒரு நாள் நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஒரு நாவல் என்னை புரிய வைக்கிறது. அந்த நாவலை படித்து அந்த குழந்தைகளின் அந்த முதல் முறையாக அந்த குழந்தைக்கு அந்த தலையிலே மலச்சட்டியை சுமக்க வைக்கிற போது அந்த குழந்தையின் சலனம் இருக்கு இல்லையா, என்னை அசைத்து பார்க்கிறது. அந்த நாவலை படித்து முடிக்கிற போது என் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது. அந்த நாவலுக்காக மட்டுமல்ல, அந்த உருண்டோடிய கண்ணீர் அன்றைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அருவருப்போடு வந்தேன் இல்லையா, அந்த மூதாட்டியின் கால்களை என் கண்ணீர் கழுவியது. என் கால்கள், நான் அந்த கால்களை வணங்குகிறேன். ஒரு நாவல் உங்களை அசைச்சு பார்க்கும். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா? என் மனது விசாலம் அடைகிறது. இப்படி ஒரு சமூகம் இருக்கிறதா? பிற நாடுகளில் தொழிலாளர்கள் பிரிக்கப்பட மாட்டாங்க, தொழிலை பிரிப்பாங்க. ஆனால் நம் சமூகத்தில், நம் நாட்டில் தொழிலாளர்களை சாதியின் பெயரால் பிரித்திருக்கிறோம். அம்பேத்கர் பேரறிஞன். பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் வாசிக்க சொல்லிக் கொடுக்கிற போது அம்பேத்கரை அறிமுகப்படுத்துங்கள். ஒரு தேசத்தில் 2000 ஆண்டுகளாக கட்டுப்பட்டு கிடந்த அடக்கு முறைகளை அடித்து ஒடிக்க வேண்டுமென்றால், உடைக்க வேண்டுமென்றால் கல்வியும் அறிவும் இருந்தால் போதும் என்கிற மிகப்பெரிய ஞானத்தை அம்பேத்கர் உங்கள் பிள்ளைகளுக்கு வழங்குவார். அம்பேத்கர் படிக்கிறேன், நான் தான் சொல்றேன், ஒரு புத்தகம் என் மனதை எப்படி விசாலப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். அம்பேத்கரை படிக்கிறேன். அம்பேத்கரை படித்து முடித்த பிறகு பெரியாருக்கு வருகிறேன். பெண்கள்லாம் நிறைய இருக்கிறீங்க. இன்றைக்கு மகளிர் தினம்,
ஒரு பலத்த கைத்தட்டல் ஆண்கள் கொடுக்கணும் மகளிருக்கு. பெண்கள் தினத்தை பெண்களே கொண்டாடுவதல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு புத்தகம் எப்படி அசைத்து பார்க்கிறது என்பதற்காக, நம் வாழ்க்கையில் எப்படி அசைச்சு பார்க்கின்றதுக்காக பெரியார் ரொம்ப நுணுக்கமான இடத்துக்கு போனார். இந்த சமூகம் பிரிச்சு வச்சிருக்கு, சாதியா பிரிச்சு வச்சிருக்கு. உயர்ந்த ஜாதி, இடைநிலை ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இப்படிலாம் பிரிச்சு வச்சிருக்குல்ல. பெரியார் சொன்னார், ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்தார். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் அந்த ஜாதிக்குள் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒடுக்கப்பட்டவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அளவில் எல்லா சாதியும் எல்லா சமூகமும் பெண்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்கிற மிகப்பெரிய சிந்தனையை பெரியார் விதைக்கிறார். நீங்க மலமல்லுகிற தொழிலாளியை சொன்னேன்ல, ஆண்கள்லாம் நிரம்பி இருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் நம் ரத்தம் நம் பிள்ளையை கொஞ்சி கொண்டிருக்கிற போது அந்த பிள்ளை மலம் கழித்து விட்டால் உடனடியா ஆண்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? வீட்டில் இருக்கிற பொம்பளையை கூப்பிடு, வீட்டில் இருக்கிற பொம்பளையை கூப்பிடு, அம்மாவை கூப்பிடு, அண்ணியை கூப்பிடு. பெரியார் தான் சொன்னார், ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த வாசிப்பு, இந்த மன விரிசல் இருக்குல்ல, இந்த மனசை விரிவுபடுத்துதல் இருக்குல்ல, இதை ஏன் வாசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நண்பர்களே, நீங்கள் வாசிக்கிற போது உங்கள் மனம் விசாலமடையும். அப்படி விசாலம் அடைகிற போது உங்கள் பிள்ளைகள் இதையெல்லாம் வாசிக்கிற போது நிச்சயமாக உங்கள் பிள்ளைக்கு தெரியும், இங்கு சமூக நீதி என்பது, இடஒதுக்கீடு என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, ஒரு சமூகத்தினுடைய உயிர் குரல் என்பதை உங்கள் பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்கள். நாளை உங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய இடத்துல போய் இருக்கிற போது, அவன் கையெழுத்திடுகிற போது சமூக நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் கையெழுத்திடுவான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா இருக்கும்? ஏதோ ஒரு புத்தகம் அவன் மனதை விசாலப்படுத்தி இருக்கும். படிக்க சொல்லுங்க, வாசிக்க சொல்லுங்க. ஒரு ஆசை ஒரு எண்ணமாக உதயமாகி உங்கள் ஆள் மனதில் விழுகிற போது, உங்கள் ஆள் மனம் அந்த எண்ணத்தை இறுக பற்றி கொண்டால், அந்த எண்ணத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால், அந்த எண்ணத்தை பற்றியே உங்கள் சிந்தனை ஒருமுகப்பட்டு இருந்தால், அந்த எண்ணம் கைகூடும், அந்த எண்ணம் நிறைவேறும். உங்களுடைய ஆசைக்கு, உங்களுடைய எண்ணத்திற்கு பிரபஞ்சமே உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப சின்ன குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க, பெரிதினும் பெரிதாக ஆசைப்படணும், நீங்க நினைத்தது நடக்கும். வள்ளுவ பேராசான் சொல்லுவான், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணிய திண்ணியராக பெறின் அப்படின்னு வள்ளுவன் சொல்வான். ஒரு எண்ணம் தோன்றுகிறது, அந்த எண்ணத்தில் நீ உறுதியாக இருந்தால், அந்த எண்ணத்தை பற்றி சிந்தித்தால், அந்த எண்ணத்திற்காக நீ உழைத்தால், நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அப்படின்னு வள்ளுவன் சொல்றான். பல கனவுகள் இருக்கும், நம்மால முடியுமா, நம்மால செய்ய முடியுமா அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். இல்ல, உங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருந்தால் எண்ணம் கைகூடும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க. எடிசனிடம் ஒருவர் கேட்கிறார், உங்கள் பார்வையில் மனித குலத்தின் ஆகப்பெரும் கண்டுபிடிப்பாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்று சொன்னபோது, கேட்டபோது எடிசன் சொன்னார், மனித குலம் கண்டடைந்ததே எண்ணத்தின் வலிமையை, எண்ணத்தினால் எந்த சாதனைகளையும் செய்ய முடியும் என்பதை மனிதகுலம் கண்டடைந்ததே, அதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று எடிசன் சொன்னார். நான் ஏன் இந்த எண்ணத்தை பற்றி புத்தக கண்காட்சியில் புத்தகங்களை நாடி வந்திருக்கக்கூடிய உங்களிடம் பேசுகிறேன் என்றால், அந்த எண்ணத்தை வளப்படுத்த, உங்கள் எண்ணங்களை பலப்படுத்த, எண்ணங்களை நோக்கி ஓட உங்களுக்கு வாசிப்பு தேவைப்படும். வாசிப்பு இல்லாமல் எண்ணத்தை பலப்படுத்த முடியாது, வளப்படுத்த முடியாது. புத்தகம் படிச்சா என் கஷ்டம் போயிடுமா? புத்தகம் படிச்சா என்னுடைய கடன் எல்லாம் தீந்துருமா?
பலருக்கும் அந்த கேள்வி இருக்கிறது, ஏன் வாசிக்க வேண்டும்? என் கவலைகளுக்கு நிவாரணம் புத்தகத்தில் இருக்கிறதா, தீர்வு புத்தகத்தில் இருக்கிறதா என்கிற கேள்வி பலருக்குமே இருக்கிறது. ஏன் நம்ம புத்தகத்தை நாடவில்லை என்றால், புத்தகத்தினால் என்ன பலன் என்கிற கேள்வி இருக்கிறது. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளை புத்தகம் தீர்க்குமா என்கிற கேள்வி இருக்கிறது. இது ஒரு நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை காண ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இப்படிதான் ஒருத்தன் ஒரு சாமியாரை போய் பார்த்து, சாமி, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்கு சாமி, எல்லா பிரச்சனையும் என்ன நோக்கி மட்டுமே இருக்கு, இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க. ஒன்று நீங்க தீர்வு சொல்லணும், அப்படி இல்லைன்னா நான் தற்கொலை செஞ்சுக்கணும். 2 தான் எனக்கு வழி இருக்கிறது, ஏதாவது சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்குறான். சாமியார் சொல்றார், நீ போயிட்டு நாளைக்கு வா, உனக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். நாளைக்கு வரான். அவன் வந்த பிறகு சாமியார் சொல்றார், கஷ்டம்லாம் இருக்குல்ல, ஆமா, எல்லா கஷ்டத்தையும் சொன்ன பிறகு ஒரு சின்ன குவலையை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொடுக்குறாரு. ஏதோ தீர்த்தம் கொடுப்பார் போல இருக்குன்னு அவன் நினச்சிக்கிறான். அதில் ஒரு பிடி உப்பை அள்ளி அப்படி போட்டுட்டு குடி அப்படிங்கிறார். என்ன சாமி? இல்லை குடி. அவன் குடிச்சிட்டு தண்ணியை துப்பிட்டு, சாமி ரொம்ப உப்பு கரிக்குது சாமி, ஒரு பிடி உப்பு அள்ளி போட்டு குடிக்க சொன்னா எப்படி குடிக்க முடியும்? அப்படியா, சரி அப்படின்னா என் கூட வா. நேராக குளத்துக்கு கூட்டிட்டு போறார். இந்த குளத்தில் அதே ஒரு பிடி உப்பு அள்ளி குளத்துல கொட்டிட்டு, இப்ப இதை குடி. குடிக்கிறான். உப்பு கரிக்கலையா? இல்ல சாமி, அதே ஒரு பிடி அளவு உப்பு தானே கொட்டுனேன். என்ன சாமி பேசுறீங்க? அது பெரிய குளம் இல்ல, இது சின்னஞ்சிறிய குவளை இல்ல, குவளையில் கொட்டினால் உப்பு கரிக்கத்தானே செய்யும் என்று சொன்னபோது அந்த சாமியார் சொன்னாராம், அவர் சாமியார் அல்ல, ஜென் துறவி, இதே போலத்தான் உன் மனம் விசாலம் அடைந்தால், வாழ்க்கை பற்றிய புரிதல் விரிவடைந்தால் உன் கஷ்டம் சிறியதாக இருக்கும். உன் வாழ்க்கை பற்றிய புரிதல் சின்னதா இருந்ததுன்னா கஷ்டம் பெரிதாக இருக்கும் அப்படின்னாராம். இது ஜென் துறவி சொன்னது. வாழ்க்கையை பற்றிய புரிதல் இருக்குல்ல, வாழ்க்கையை அணுகக்கூடிய விதம் இருக்குல்ல, இதை வாசிப்பு உங்களுக்கு மாற்றும். வாசிப்பு உங்களை அப்படி அசைத்து பார்க்கும். நான் இந்த இடத்தில் சொல்கிறேன் நண்பர்களே, என் பேச்சின் உரையை கேட்டு முடித்த பிறகு நான் ஒரு உத்தரவாதம் தருகிறேன், வாசிப்பை பற்றிய உங்கள் பார்வை மாறும், வாசிப்பை பற்றிய புரிதல் மாறும். புத்தகங்களை வேறொரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் அணுகுவீர்கள். உத்தரவாதத்தோடு சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஏன் வாசிக்கணும்? எதற்காக? புத்தகங்கள் வாசிப்பதினால் என்ன பயன்? ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல்ல நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வாசித்தல், வாசிப்பு என்பதற்காக சொல்கிறேன். என்னிடம் என் நண்பன் ஒருவன் கேட்டான், ஒரு மாசத்துக்கு நீ எத்தனை புக்கு படிப்ப? நான் சொன்னேன், ஒரு 2 புத்தகம் படிப்பேன். மாசத்துக்கு 2 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 25 புக்கு படிப்பல்ல? ஆமா, 25 புக்கு படிப்பேன். நான் சொல்றேன், அப்ப 10 வருஷத்துக்கு 250 புக்கு. ஆமா. அப்படியே கூட்டி கழிச்சு பார்க்குறான். இப்போ என்ன வயசு உனக்கு? 40? ஓகே, ஒரு 1000 புக்கு படிப்ப அவ்வளோதானே அப்படின்ட்டு போயிட்டான். நான் யோசிக்கிறேன், 1000 புத்தகம் தான் நான் படிப்பேனா? இந்த வாழ்க்கையில் இனி 1000 புத்தகங்கள் மட்டும்தான் நான் வாசிக்க போகிறேனா? ஒரு துணுக்குற்றேன். ஐயோ அப்படியா, நம்ம யோசிக்கவே இல்லையே. நான் ஓடி போய் எனது நூலகத்தை திறந்து பார்க்கிறேன். வீட்டில் நூலகம் வச்சிருக்கிறேன். நான் வாங்கி படிக்காத புத்தகங்களே 1000 இருக்கும். 1000 புக்கு இருக்கு. நான் மீள்வாசிப்பு செய்ய வேண்டும் என்று எடுத்து வைத்திருக்கிற புத்தகங்களே 500க்கு மேற்பட்டவை. இவ்வளவுதான் நான் படிக்க போறேனா? என் வாழ்க்கை அவ்வளவுதான், இவ்வளவுதான் என் வாசிப்பு இருக்க போகிறதா என்று நான் நினைத்தேன். கம்பன் ராமகாதை எழுதுகிற போது அவன் முதல்ல எப்படி தொடங்கினான் என்றால், அவன் சொல்லுவான்,
ஓசை பெற்று அப்படின்னு ஆரம்பிப்பான். உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றத்து நக்கு புக்கென அப்படிம்பான். கம்பன் சொல்றான், நான் ராமகாதையை எழுத போகிறேன். அது எப்படி தெரியுமா இருக்கிறது? ராமகாதை எழுதுகிற முயற்சி ஒரு சமுத்திரத்தை ஒரு பூனை நக்கி குடிக்க முயற்சிப்பதை போல நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு உருவகம் கொடுத்திருப்பார். நான் அப்படித்தான் நான் யோசித்தேன். ஒரு புத்தக கண்காட்சியில் லட்சக்கணக்கில் புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஒரு 1000 புத்தகங்கள் தான் இனி படிக்க போகிறேன். அவ்வளவுதான். நாலடியார் சொல்கிறது, சென்றன சென்றன நாட்கள், வந்தன வந்தன கூற்று அப்படின்னு. நாலடியார் சொல்லும், நாள் ஓடிக்கிட்டே இருக்கு, கூற்றுவன் வந்துகிட்டே இருக்கிறான், சீக்கிரம் தர்மம் பண்ணுடா, தானம் பண்ணுடா அப்படின்னு நாலடியார் சொல்லும். நான் எனக்கு யோசிக்கிறேன், நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, புத்தகங்கள் ஒரு 1000 தான் என்னால் படிக்க முடியுமா என்று யோசித்தேன், துணுக்குற்றேன். நான் இப்ப உங்களிடம் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன தோணும்னா, என்ன 1000 புக்கு படிச்சா அது போதாதா? ஏன் புக்கு படிக்கணும்? புத்தகத்தினால் என்ன பயன்? ஏன் வாசிக்க வேண்டும்? நிறைய பேர் சொல்லுவாங்க புத்தக கண்காட்சியில், புத்தகத்தை வாசிக்க சொல்லுங்கள், குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, புத்தகம் படிங்க, அப்துல் கலாமை பாருங்கள், அப்ரஹாம் லிங்கனை பாருங்கள், இதெல்லாம் படிச்சா அப்துல் கலாமாக ஆக வேண்டாமா, அப்ரஹாம் லிங்கனாக ஆக வேண்டாமா அப்படிலாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் அப்படி நினைக்கலங்க. புத்தகத்தெல்லாம் படிச்சு நீங்க அப்துல் கலாம் அப்ரஹாம் லிங்கனாலாம் ஆக முடியாது. அது புத்தகத்தின் நோக்கம் அல்ல. யாரோ ஒருவராக மாற்றுவது ஒரு புத்தகத்தின் வேலை அல்ல. உங்களை உங்களாக மாற்றுவதுதான் புத்தகத்தினுடைய வேலை. உங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுவதுதான் புத்தகத்தினுடைய வேலை. புத்தகம் படிச்சா வெற்றி பெறலாம்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், வெற்றி பெறுவதற்காக புத்தகம் படிப்பதல்ல. நீங்கள் வாசித்த பிறகு எது வெற்றி என்பதை உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்லித் தரும். வெற்றி பெறுவதற்காக அல்ல, எது வெற்றி என்பதை சொல்லித் தரும். எது தோல்வி, தோல்வியை எப்படி எதிர்கொள்வது புத்தகம் சொல்லித் தரும் உங்களுக்கு. வாழ்க்கையின் பல்வேறு கூறுகளை வாசிப்பு உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். புத்தகத்தை விரும்புகிறவர்கள் இருக்கிறார்களே, நாம் தான் பேராசைக்காரர்கள். பேரின்பத்தை நாடி நாம் வந்திருக்கிறோம். புத்தகம் வாசித்தல் என்பது ஒரு பேரின்பம், அதை நோக்கி வந்திருக்கிறோம். என்ன தெரியுங்களா, அவர்கள்லாம் வாழ்றாங்க, வாழ்க்கையை வாழ்கிறார்கள். கலெக்டரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தொழிலே அடையாளமாக மாறும். பேரு கூட இருக்காது. கலெக்டர் வீடுங்க, பேங்க் மேனேஜர் வீடுங்க, தாசில்தார் வீடுங்க அப்படின்னு மாறி போகும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், ஓய்வு பெறுவோம், பேர பிள்ளைங்க இப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாம் இறுதி யாத்திரைக்கு பயணப்படுவோம், இறந்து போவோம், மரணிச்சிருவோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான். புத்தன் சொல்றான், வாழ்க்கை என்பது அனுபவங்களால் ஆனது. நீங்கள் புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் இந்த பிறப்பில் உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, 1000 வாழ்க்கையை புத்தகங்களின் மூலமாக நீங்கள் வாழ முடியும். இதுதான் புத்தக வாசிப்பின் முதன்மையான நோக்கம். இந்த புத்தகத்தை படிக்கிற போது 1000 வாழ்க்கையை வாழ்ந்த அனுபவங்களை நீங்கள் பெற முடியும். எல்லைகளை கடக்க முடியும், சிந்தனைகளை கடக்க முடியும், கனவுலகில் சஞ்சாரம் செய்ய முடியும். இது எல்லாவற்றையும் புத்தகங்கள் சாத்தியப்படுத்தும். மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுங்களா? மொழி. வேற எந்த உயிரினத்திற்கும் மொழி கிடையாது. மொழி இருப்பதினால்தான் இறந்த காலம் இருக்கிறது. மொழி இருப்பதினால்தான் எதிர்காலம் இருக்கிறது. இந்த மொழி இருப்பதினால்தான் புத்தகங்கள் படைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த புத்தகத்தை பற்றிய புரிதல் இருக்கிறதா? நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் கேள்வி. நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, ஒரு புத்தகம், நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு புத்தகம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இதுதான் முக்கியமான கேள்வி. நான் சொல்வேன், புத்தகத்தினுடைய ஆகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுங்களா?
உங்களை வெற்றியாளராக ஆக்குவது, சாதனையாளராக ஆக்குவது, அதெல்லாம் இல்லைங்க. புத்தகத்தினுடைய ஆகப்பெரிய நோக்கம் உங்கள் மனதை விசாலப்படுத்துவது. அதான் முக்கியமான நோக்கம். உங்களை மனிதனாக மாற்றுவது, உங்களிடம் மானுடத்தை புதுப்பிப்பது. இதுதான் புத்தகத்தினுடைய நோக்கம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நிறைய மதிப்பெண் வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் சொல்லிட்டே இருக்கிறீங்க. பாட புத்தகங்களை தாண்டி படிக்க வேண்டாம்லாம் சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கார்த்திகை செல்வன் அண்ணன் நிறைய சாதனையாளர்களை பேட்டி எடுத்திருக்கிறாங்க, நானும் எடுத்திருக்கிறேன். எனக்காக ஜெயிக்கணும், எங்க அப்பா கனவுக்காக ஜெயிக்கணும், எங்க அப்பாவுக்காக மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொன்னவனை காட்டிலும் என் சமூகத்திற்கு மருத்துவம் சரியாக கிடைக்கல, என் கிராமத்திற்கு சரியாக மருத்துவம் கிடைக்கவில்லை என்று முன்னெடுத்தான் பாருங்க முயற்சி, அவன்தான் சாதனையாளனாக வந்திருக்கிறான். அவன்தான் வந்திருக்கிறான். அந்த சிந்தனையை நீங்கள் வாசிப்பின் மூலமாகத்தான் கொடுக்க முடியும். வாசிக்கணும், வாசித்தல் அவசியம். புத்தகம் எனும் போதி மரம்னு பேசுறோம்ல, என்ன ஞானத்தை வழங்கும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு நுணுக்கமான இடத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஏன் புக்கு படிக்கணும், ஏன் நாவல் படிக்கணும்? உங்களுக்கு சொல்றேன். திருக்குறள், நீங்க திருவள்ளுவன் சிந்தனைகள் இருக்குல்ல, அது ரொம்ப விசித்திரம். நீங்க யோசிச்சு பாருங்க. 1ஆம் வகுப்புலையும் திருக்குறள் இருக்கு, 5ஆம் வகுப்புலையும் திருக்குறள் இருக்கு, 10ஆவதுலையும் திருக்குறள் இருக்கு, கல்லூரியிலும் திருக்குறள் இருக்கு, PhDயிலையும் திருக்குறள் இருக்கு. நீங்கள் காலத்தில் ஞானம் அடைந்த பிறகு நீங்கள் திருக்குறளை வாசித்தால் திருவள்ளுவன் வேறொரு ஞானத்தை வழங்கி கொண்டே இருப்பான். அப்படி ஒரு சிறப்பான நூல் தான் திருக்குறள். திருக்குறள் வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு சிந்தனைகளை விதைக்கும். நான் ஒரு குறளை இந்த புத்தக கண்காட்சிக்கு பொருத்தி பார்ப்பதற்காக ஒன்று சொல்கிறேன். ஒரு குறளை ஏன் வாசிக்கணுன்றதுக்காக. தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். இந்த குறளுக்கு அர்த்தம் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? வள்ளுவன் எங்கு போறான் பாருங்க. உன் மனசறிஞ்சு, நம்ம கிராமத்து பாஷையில் பேசுவோம், உன் மனசறிஞ்சு ஒரு பொய்யை சொல்லிட்ட, அதுல வெற்றியும் பெற்றுட்ட, ஆனா உன் மனசே உன்னை அதற்கு பிறகு சுடும் என்று சொல்றான் வள்ளுவன். உன் மனசு உன்னை சுடுண்டா. கண்ணதாசன் சொல்லுவார், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று என்ன? அற்புதமா சொல்றாங்க, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி அப்படின்னு. இந்த மனசாட்சி அப்படின்னு இருக்குல்ல, இந்த மனசாட்சி உங்களிடம் உரையாடும், உங்களை கேள்வி கேட்கும். தப்பு செஞ்சீங்கன்னா அது கேட்கணும்ல. வாசித்தல் ரொம்ப முக்கியம். நீங்க ஏன் வாசிக்கணும்? நம்ம எல்லாவற்றையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வெறும் பணமாக புரிஞ்சுக்கிறோம். இந்த புத்தகம் படிச்சா எனக்கு என்ன லாபம், இந்த புத்தகம் படிச்சா எனக்கு என்ன வேலை கிடைக்குமா, இந்த புத்தகம் படிச்சா எனக்கு பைசா கிடைக்குமா, இப்படியாக வாசிப்பை நம்ம யோசிக்கிறோம். நண்பர்களை அப்படி யோசிக்காதீங்க. நான் உங்கள் பிள்ளைகளுக்கே சொல்வேன், இன்றைக்கு போகிற போது கை நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு போங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். நீங்க சொத்து சேர்க்காம இருக்கலாம், நிலபுலம் சேர்க்காம இருக்கலாம், வாகனங்கள் வாங்காமல் இருக்கலாம், உங்கள் வீடுகளில் உங்கள் பிள்ளைக்கு புத்தகங்களை பரிசாக கொடுங்கள். அதுதான் உண்மையான மூலதனம். வாழ்க்கைக்காக வாசிக்கிறோம் நம்ம, வேற எதுக்காகவும் இல்லை, வாழ்க்கைக்காக நம்ம வாசிக்கிறோம். அறிவுன்னா என்ன? அறிவு, இவன் ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னா நம்ம எதை வைத்து சொல்கிறோம்? அறிவுன்னா பெரிய படிப்பு படிச்சு PhD வாங்கி இப்படிலாம் இருக்கிறவன் தான் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வள்ளுவன் இடத்திலேயே வருகிறேன். வள்ளுவன் சொல்கிறான், மிகப்பெரிய அறிவாளின்னா யாரு தெரியுமா? அறிவுன்னா என்ன தெரியுமா? வள்ளுவன் சொல்கிறான், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை. இவ்வளவு நுணுக்கமான குறள் தெரியுங்களா? அறிவுன்னா என்ன சொல்றான் தெரியுங்களா? பிறரினுடைய துன்பத்தை, பிறருடைய வலியை, பிறருடைய வேதனைகளை தன்னுடைய வேதனைகளாக எவன் பாவிக்கிறானோ, எவனால் உணர முடிகிறதோ அதற்கு பெயர்தான் அறிவு. யார் சொன்ன? நம்ம வள்ளுவ பேராசான் சொல்லியிருக்கிறாங்க. பிறரினுடைய துன்பத்தை,
பிறருடைய வேதனையை, வலியை உங்கள் துன்பமாக உணர்வதற்கு உங்களுக்கு வாசிப்பு தேவைப்படும். நீங்க வாசிக்கிற அந்த மனம் இருக்கிற போதுதான் அந்த வலியை உணர முடியும். நான் சொன்னேன்ல, ஒரு துப்புரவு தொழிலாளியினுடைய வேதனையை ஒரு புத்தகம் எனக்கு உணர்த்துகிறது. நீங்க படிக்கணும், வாசிக்கணும். வாசிப்பின் எல்லைகள் விரிவடைய விரிவடைய, உங்கள் அறிவின் எல்லைகள் விரிவடைய விரிவடைய, வாழ்க்கையை பற்றிய புரிதல் வேறொன்றாக இருக்கும். வாழ்க்கையை நீங்கள் வேறொன்றாக பார்ப்பீர்கள். நான் இன்னொன்று சொல்றேன். இந்த குறள் இருக்குல்ல, இன்னொருவரினுடைய வேதனையை நம் வேதனையாக உணர்வது சிரமம். அப்படி எல்லாராலையும் முடியாது. எம்பதி அப்படி செஞ்சிட முடியாது. ஏன்னா அது பற்றிய எந்த பிரஜையும் நமக்கு இருக்காது. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்கல்ல, கல்வியில் தரம் வேண்டும். இன்னைக்கு யாருங்க ஜாதி பார்க்கிற? தரமான கல்வி எதுக்குங்க, இடஒதுக்கீடு அப்படிலாம் பேசுறாங்கல்ல. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சமூகத்தினுடைய வலியை, ஒரு சமூகத்தினுடைய துயரத்தை தன் துன்பமாக பாவிக்க முடியாத அறிவு குறைபாடு அவங்களுக்கு இருக்கு. அதான் காரணம். அதுதான் காரணம். அந்த வேதனை அவனுக்கு புரியல. நான் ரொம்ப நுணுக்கமான இடம் ஒன்று சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ஏன் வாசிப்பு தேவைன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் படைப்பிலக்கியங்களை, படைப்புகளை படைக்கிற போதுதான் நீங்கள் மனிதர்களை புரிந்து கொள்வீர்கள். மனுஷனை புரிஞ்சுக்கிறது அதுதான் படைப்பு. ஒரு படைப்பினுடைய உன்னதமான நோக்கம் அப்படின்றது உங்களின் மெல்லிய உணர்வுகளை, உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்புவதுதான். வாசியுங்கள் நண்பர்களே, புத்தகங்களை வாசியுங்கள். தனி மனித வெற்றிக்காக அல்ல. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இங்கே பேசுகிற பலர் சொல்லுவாங்க, நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். இல்லை, நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தகம் படிக்கிறோம். நான் ஜெயிப்பதற்காக புத்தகம் படிப்பது கிடையாது. ஒரு அறிவை விரிவு செய்யக்கூடிய ஒரு முயற்சி. அரசு இதை பல ஆண்டுகளாக செய்கிறாங்க, மாவட்ட நிர்வாகம் செஞ்சிருக்கிறாங்க. நான் உங்களிடம் சொன்னேன், கட்டாயம் என் உரை முடிகிற போது புத்தகத்தை வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பீங்க. புத்தகத்தை வாங்குகிற போது உங்கள் சிந்தனை வேறொன்றாக இருக்கும். இன்று இரவு நீங்கள் போகிற போது புத்தகங்கள் வேறொரு ஞானத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொன்னேன். அதில் எந்த அளவுக்கு நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு தெரியல. ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தி இருந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேன். மீண்டும் ஒரு முறை மேடையில் வீற்றிருக்கிற இவ்வளவு உழைப்பு இருக்கு. ஐயா பரமசிவம் அவர்கள் என்னை நேர்லேயே வந்து அழைச்சாங்க. அவ்வளவு விருந்தோம்பல். அவருக்கு ஒரு பலத்த கரோலி கொடுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு பெரிய உழைப்பு இருக்கு. மாவட்ட நிர்வாகம், அரசு, இவ்வளவு பேர், புத்தக பதிப்பாளர்கள் இவ்வளவு பேர் உழைச்சிருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும்னு அந்த உயரிய நோக்கத்துக்கு ஒரு பலத்த கரவொலிகளோடும் நன்றிகளோடும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.